ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாத்தாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. அது கிருஷ்ணர்னு தெரியுமில்லையா உங்களுக்கு? கண்ணன், நல்ல குறும்பு கண்ணன், பயங்கரமான விஷமங்கள்லாம் பண்ணுவோம் தெரியுமா? அந்த கண்ணனுடைய அவதார தினம், பிறந்த தினம். ஓகேவா? சரி, இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறோம்? அதாவது வாழ்க்கையில் இறை நம்பிக்கையுடைய அத்தனை பேருக்கும் நான் நம்மளை பொறுத்து சொல்கிறேன். நம்ம சனாதன தர்மம், அது இந்து மதம்னு சொல்கிறோம் இல்லையா? நிச்சயமாக இறை நம்பிக்கையுடைய அத்தனை பேருக்குமே அவசியம் அவர்கள் கிருஷ்ணனை தரிசித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிஞ்சுக்காது. உண்மையிலே சொல்கிறேன், நான் ரீசண்டாக லாஸ்ட் இயர் வச்சுங்களேன், கிருஷ்ணனையும் பார்த்தேன், பலராமனையும் தரிசித்தேன். நீங்கள் நம்புவீங்களா? தரிசித்தேன். கிருஷ்ணனையும் பார்த்தேன், பலராமனையும் தரிசித்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. இதை உங்களுக்கு சொல்கிறேன் குழந்தைகளே. ஏன் சொல்கிறேன்னால், நீங்களும் வாழ்க்கையில் கிருஷ்ணரையும் சந்திப்பீர்கள், பலராமனையும் சந்திப்பீர்கள். ஏனென்றால் எவன் ஒருவன் எந்த சமயத்தில் தேவைப்படுகிறதோ அந்த சமயத்தில் கிருஷ்ணன் அவர்களுக்கு உதவி செய்வான். பலராமன் ஆலோசனையாக இருப்பான். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு கிருஷ்ணனையும் நான் பார்த்தேன், பலராமனையும் பார்த்தேன். இது ஒன்றி சொல்லிடுறேன். கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எத்தனை கிருஷ்ணனை பார்த்தேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது போன வருஷம் நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன். அந்த வெளிநாட்டில் வந்து எனக்கு ஒருத்தரை நம்பி தான் போகிறேன். இது உண்மை. அவர் ஏதோ காரணம், என்னுடைய துரதிருஷ்டம் அல்லது அதிர்ஷ்டம் வச்சுக்கோ, அவர் வேற எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிடுறார். அப்போ என் நிலைமை என்ன? வெளிநாட்டில் செல்லக்கூடிய எனக்கு என்ன நிலைமை? அது வயதான காலத்தில் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிது. அந்த ஃபோன் நம்பரை வச்சு நான் ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணால் அதற்கான பொறுப்பு யாருன்னா, அந்த ஃபோன் நம்பருக்கான இன்சார்ஜ் யாருன்னா அவர் பலராமன். அவர் தான் பலராமன். அந்த பலராமன் என்ன பண்ணுறார்? கிருஷ்ணனுக்கு அறிவுரை கூறுகிறார். கிருஷ்ணா, இந்த பையன் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, என்னன்னு கேளு அப்படிங்கிறாப்புல. அப்போ கிருஷ்ணன்கிட்ட ஃபோனில் கேட்குறார், நீங்கள் யார் என்ன அப்படி விசாரிக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்திருக்கேன். ஓ அப்படியா? இவரை வர சொன்னார். இவரை வர சொன்னார்ல, அவருடைய மேலே நம்பிக்கை வச்சு வந்தேன். ஓ, அவர் ஏதோ காரணமாக வெளில போயிட்டார். ஓ, அப்போ நான் இப்போ தவிக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத ஒன்றும் கவலைப்படாங்க என்று சொல்லி, அவ்வளவு ஒரு சொர்க்கத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளத்தில் கிடைக்க செய்தவர்கள் பலராமனும் கிருஷ்ணனும். கிருஷ்ணனுக்கு கட்டளை கொடுத்தது பலராமன். அந்த பலராமன் என்பவர் தான் வைத்திய அண்ணா அவர்கள். அந்த கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடியவன் ஹரி அண்ணா அவர்கள். அவர் 2 பேர் இல்லைன்னா நான் இல்லை. இது எதுக்கு சொல்லனா, அனைவரும் வாழ்வில் நிச்சயமாக கிருஷ்ணனை தரிசிப்பார்கள். அது தெரியாது அவங்களுக்கு. தெரிந்தாலும் மறந்து விடுவார்கள். நான் ஞாபகத்தை வச்சுருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நான் பார்த்தேன் இல்லையா, இந்த முதல்ல கதையை சொல்லிடுறேன். நான் எத்தனை கிருஷ்ண அவதாரங்களை பார்த்துருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப புண்ணியம். அது சொல்லி கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய பணக்காரன் தான். இந்த பணக்காரனுக்கு வந்து என்னன்னாக்க நம்பிக்கை ஜாஸ்தி. அவன் வந்து சினிமா பைத்தியம். சினிமா எடுக்கணும். ஒரே பையன்தான். ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறது. நல்லா கேட்டுங்க, ஒரு பையன். சரி, சினிமா எடுக்கிறாப்புல. சினிமா எடுக்கிறது ஒருத்தர் பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் ஒன்றும் இல்லையா, அதற்காக ஒருத்தனை வச்சுட்டுருக்காரு. அவன் கொஞ்சம் விவரமான பையன், விவரமான ஆள். இவருக்கு 40 வயசுனா அவனுக்கு 30 வயசாகுது. ரொம்ப விவரம் ஆகும். இவர் வந்து நம்பி ஒப்படைக்கிறாரு. 2-3 படம் நல்ல ப்ரொடக்ஷன், நல்ல தயாராகுது, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகுது. இந்த பிறந்த பையனுக்கும் 8 கிளாஸ் சொல்லி ஆயிடுறது. அந்த அளவுக்கு 8 படம் எடுத்துடுறாங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ப்ரொடியூசர் நல்ல பேர், நிறையா படம் எடுத்தாச்சு. இப்போ அசிஸ்டண்டாக இருந்தாலே அவர்கிட்ட, அவன் வந்து கொஞ்சம் விஷமஸ்தன். எப்பொழுதுமே சமூகத்தில் சகுனிகள் ஜாஸ்தி, கூனிகள் ஜாஸ்தி. அந்த மாதிரி சமயத்தில் தான் கிருஷ்ணர்களும் பலராமர்களும் நமக்கு உதவி செய்வார்கள். புரிஞ்சுங்க? சரி, இப்போ என்னாச்சு, ஒரு படம் வருது. அந்த படத்தை இந்த ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு இருக்கார். இவன் அசிஸ்டண்ட். இந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறான், நைஸாக ஒவ்வொரு தேட்டர்காரன்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டரையும் சொல்லி ஒரு வகையாக அக்ரிமெண்ட்டை போட்டுண்டு படத்தை ரிலீஸ் பண்ணி சரியாக படம் ஓடாத மாதிரி கணக்கில் காமிச்சு இவன் முழு பணத்தையும் இவனே சுருட்டி கொண்டு விடுகிறான். இதெல்லாம் நடைபெற சாத்தியமா? இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியம். ஒரு தலையை மாற்றி வச்சுட்டு வேறு தலையை வச்சு வேறு மாதிரி உடம்பை மார்ஃபிங் பண்ணுறாங்க. என்னமோலாம் பண்ணுறாங்க, என்னமோ நடக்கிறது.
என்றால் எதுவுமே சாத்தியம். அது ஏமாற்றுகிறவனுக்கு எதுவுமே சாத்தியம். அப்போ படம் ஓடலை. இவரோ கிட்டத்தட்ட 100 கோடி செலவு பண்ணிட்டார். அப்போ போண்டி தானே, போண்டி. இவரோ பக்தர். இந்த ப்ரொடியூசர் இருக்கிற உண்மையான ப்ரொடியூசர், நல்ல ப்ரொடியூசர், பல படங்களை கொடுத்தவர், மக்களும் நல்ல பெயரற்றவர். அவருக்கு கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே, இதான் பாடுவார். சரி, அப்போ என்ன பண்ணுறார், படம் போண்டியா படுத்து, எல்லா சொத்து விற்று எல்லாம் விற்றாச்சு, கையில் காசு கிடையாது. அம்மா பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, கோச்சிக்கு போயிட்டா, வீட்டுக்கு போயிட்டா. இப்போ காசு இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் உனக்கு மூளை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு படம் துப்புற நம்பி ஒப்படைச்சி அவன் பையா, அவன் இங்கே கோடீஸ்வரன் போயிட்டான் பையா. அவன் என்ன பண்ணிட்டான், எப்படியோ பார்த்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். இவருக்கே புரியல, எப்படா இவன் கோடீஸ்வரன்னா நான் போண்டியா போயிட்டேனே அப்படிங்கிறத. அப்புறம் தான் எல்லா டேரக்டர்ஸும் அவன் கீழே இருக்கலாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க, 100 ரூபா செலவுக்கு 5000 ரூபா கணக்கு எழுதி எல்லா பணத்தையும் சுட்டிட்டு ஏகப்பட்ட பங்களா வாங்கிட்டான், கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும். இப்போ விற்றுட்டு பெரிய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி போயிட்டுருக்கான். ஓ, ஹிந்தி படம் எடுக்கிற அளவுக்கு போயிட்டான். அடப்பாவி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, உன்னை நம்பினேனடா, ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணுறதே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லியிருந்தேனே, ஆத்மாத்மா நான் அவனை வேண்டேன், என்னை கடைசியில் கவுத்துட்டாட நீ. அவன் எங்கேயோ போயிட்டான், என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், பரவாயில்ல நன்னா இருக்கான், நான் நீ நடுத்தர நிற்கிறேனே, எனக்கு பையன் ஒருத்தான் இருக்கான், இப்படி பண்ணிட்டேன்னு அழகார். சரி, அப்போ பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொன்னேன் இல்லையா, நான் பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அம்மாவை ஆயிடுச்சுன்னு வரான், அப்பா பார்க்கணுன்னு வரான். அம்மா வராங்க, அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, வீடு வாசல் எல்லாம் போயிடுது. ஒரு சின்ன வாடகை வீட்டில் இவர் இருக்கார். அதான் நிலமை, ப்ரொடியூசர் நிலைமையில அப்படி தான் ஆகும். அப்போ நைவேத்தியம் என்ன பண்ணணும் இல்லையா, நிவேதனம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், இவருக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ பகவான் சொல்லியிருக்கார், நீ பக்தி பூர்வமாக துளசி கொடு, துளசி தலானின்னு சொல்கிறோம் இல்லையா, துளசியை கொடு போதுங்கிறார் இல்லையா. இவர் என்ன பண்ணுறார், ஒரு தீர்த்த பாத்திரம், அது துளசியை போட்டு நிவேதனத்துக்கு மணி ஒடி வச்சுருக்கார். மணி அது விற்க முடியாது, அதை வச்சுருக்கார், யாரும் வாங்க மாட்டான், அதை வச்சுருக்கார். கிருஷ்ணர் படம் வச்சுருக்கார். ஆத்மாத்மா கண்ணை மூடி உருகிறார், உருகினே பாடுறது கிருஷ்ணர் பண்ணிருக்கார். இந்த பையன் என்ன பண்ணான், 8ஆம் படி பையன், அப்பா ப்ரொடியூசர் இல்லையா, என்னத்தை தான் பெரிய ஆடாது இல்லையா, கையில் வந்து ஒரு கேமரா வச்சுருப்பான். இவன் என்ன பண்ணுறான், அந்த கேமரா வச்சுட்டு படம் அப்படியே அப்பாவுடைய பாட்டு, அப்பாவுடைய பாவனை, இந்த சிவன் கிருஷ்ணர் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். எடுத்துகிட்டே இருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிருஷ்ணா 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 அப்படி கத்திர சத்தம் கேட்குறது. இவனுக்கே ஒரு புரியல, கேமரா ஓடினே இருக்குது, தகைச்சு நிற்கிறான், பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஒரு மணி அடிக்கிறது. பாருங்க, இப்போ வந்து கிருஷ்ணர் வர இந்த கால் கோலம் போடுவாங்க இல்லையா, 8 மாதிரி போட்டு கிருஷ்ணர் வர மாதிரி போடுவாங்க இல்லையா. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், ஒய்ஃபு தான் கோச்சின்னு போயிட்டாங்க, பையன் வராங்கன்னு தெரியாது இவருக்கு. அப்புறம் வந்துட்டாங்க, இவரும் பக்தி மாதிரி உட்காந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இவராகவே சின்னதாக 8 மாதிரி போட்டு 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 கிருஷ்ணர் வர மாதிரி அந்த படத்துக்கு வச்சுருக்காரு. அப்போ இந்த பையன் இந்த சத்தம் கேட்குறது, ஜில்க் 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 எல்லா வீடும் எடுத்துருக்கான் பையன். பார்த்தா அந்த கோலம் 8 போடுறான் இல்லையா, அழிகிறது. எப்படி அழிகிறது, அந்த இடத்துல கிருஷ்ணன் கால் படுகிறது, கிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கிறான்.
ஹா படம் இருக்கான். அந்த இவர் எங்கே கும்பிட்றாரோ, எந்த படத்தில் கிருஷ்ணரை வச்சுருக்காரோ அந்த படத்தில் முன்னாடி இவரே குழந்தைய உட்காந்துருக்கு கிருஷ்ணரை. இது பார்க்குறான், எல்லாம் கேமரா ஓடி இருக்கு, இவர் கண்ணை மூடி இருக்கார். அப்படி கிருஷ்ணா ஒரே சொல்கிறார், அப்பா இந்த உலகம் பொய்யான உலகம்ப்பா, நம்பினேன், ஏமாந்து போயிட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கட்டும், எனக்கு ஒரே பையன்தான், அந்த பையன் நீ பார்த்துக்கியா, என்னை இந்த உலகத்தை தூக்கிடும், இந்த உன் ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு முடிவை கொடுத்து விடு அப்படிங்கிறத திரும்பி வேகம் முன்னடிக்கிறது. நந்தன கோவிந்த நந்தகபால நாராயண கோவிந்த நந்த கிஷோரா മഞ്ഞപ്പട്ട് ഞൊറിഞ്ഞുടുത്ത് കാട്ടിലഞ്ഞി മാലയിട്ട് നല്ല മുളം തണ്ടുമുളും ഗാനമോടെ ഓടിവായ് വേണുഗാനമോടെ ഓടിവായ് വേണുഗാനമോടെ ഓടിവായോ നീലാഞ്ജന സുന്ദര നീലശ്യാമ മോഹന മായ മുരളീധര മാധവ ഓ ഉണ്ണിക്കണ്ണ നിന്റെ കാണാൻ കാർമുകിലിൻ ചേലഴക് പീലിയുണ്ട് മാലയുണ്ട് പുഞ്ചിരിയോ നൂറഴക് നറു പുഞ്ചിരിയോ നൂറഴക് നറു പുഞ്ചിരിയോ നൂറഴക് ഗോകുല ജനരഞ്ജന ഗോപി വല്ലഭ മായ മുരളീധര മാധവ. அப்போதான் மூச்சு வாங்குறார், அண்ணா 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 அப்படின்னாப்புல. அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, இந்த உலகத்தில் உன்னை போன்றவர்களுக்கு உதவுவதற்காக தான் நாங்களே வந்திருக்கோம், அவதரிச்சிருக்கோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் எதுக்காக அவதரிச்சிருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன் இந்த உலகத்து கலியுகத்துக்கு? தீயவர்களை அழிப்பதற்கு, அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்திருக்கேன் இல்லையா? அப்போ ஒன்றொருத்த ஏமாத்திரி இந்தி படம் எடுக்கலாம், நீ வந்து இங்கே பிச்சை எடுக்கிறதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ணுவேனா? முடியாது. கிருஷ்ணா என்ன சொல்கிறேன்? ஆமாம், வாசலில் பாரு அப்படின்னா வாசலில் அந்த ஹிந்தி அசிஸ்டன்ட் போனான் இல்லையா, அவன் பைத்தியம் பிடித்து வருகின்றான். ஷோ ஏன் ஏன் பேச்சு என்ன காரணம்? ஏன் அது தப்பு இல்லையா? தப்பு இல்லையா இருக்கிறத? தப்பு இல்லை. ஏனென்றால் எவ்வளோ நாள் பணம் இருக்கலாம், ஆனால் மனிதனுடைய குணத்தில் மாற்றம் இருக்கக்கூடாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், எண்ணத்தில் உயர்வு இருக்கணும், எண்ணத்தில் தாழ்வு இருக்கக்கூடாது. அவன் எண்ணத்தில் தாழ்வு இருந்தது இல்லையா, அதே சமயத்தில் அவனுடைய செயல்களில் மட்டம் இருந்தது, அது கெடுதல் இருந்தது. ஏகப்பட்ட போதை மாத்திரைகள், ஏகப்பட்ட கெட்ட சகவாசங்கள். அதுவும் நார்த் இந்தியாவில் இந்தி படத்துக்கு போனான் இல்லையா, அந்த சகவாசம் முழுக்க மிக 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 மோசமான நிலைமை மாற்றினான். இப்பொழுது அவனுடைய மூளையே மறக்கடிக்கப்பட்டு சிந்தனை சிதறடிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறான். அது ஒன்றை தேடி தான் வந்துட்டுருக்கான், உன் காலை பிடிக்கி தான் வந்துட்டுருக்கான். அவனுக்கு சிந்தனையே நீ மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறது. ஆஹா பாவம் இல்லையா அப்படிங்கிற. அப்போ சொல்கிறார், ஒன்றும் பாவம் இல்லை, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரம் வரான். வந்தோட இந்த துளசி தீர்த்தத்தை கொடு அப்படிங்கிறாப்புல. இவன் என்ன பண்ணுறான், துளசி தீர்த்தத்தை எடுத்து இவர் கொடுக்குறார், அதை குடிக்கிறான். குடிச்ச தேவைப்படுறது, திரும்ப அப்படியே காலை வரான். ஐயா மன்னிச்சுக்கையா மன்னிச்சுக்கையா, ஜென்மாஷ்டமி இன்னைக்கு தான்யா எனக்கு உண்மை புரிஞ்சுது, அதர்மையாக இருக்கிற நான் இருக்கக்கூடாதியா, மன்னிச்சுங்கய்யா மன்னிச்சுங்கய்யா அப்படின்னாப்புல. அப்போ தான் திருப்பி மணி அடிக்கிறது. சொல்கிறேன், ஐயா ஐயா என்னமோ சத்தம் கேட்குறியா? அவனுக்கு தெரியாது, இவருக்கு தான் தெரியும். என்னமோ சத்தம் கேட்குறியா இருக்குது, ஒன்றும் சத்தம் கேட்கல. இனிமேலாவது நீ நல்லபடியாக இரு என்று ஆண்டவன் உனக்கு அறிவுறுத்துகிறார் அப்படின்னு. நிச்சயமாக இருக்கு ஐயா, நான் பண்ணல தப்பு தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இந்த பேங்கில் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன் ஐயா, எல்லாம் உங்களை ஏமாத்தின பணம் தான் ஐயா, நீங்கள் தான் எடுத்து
நீ வச்சு செலவுச்சு நீங்கள் வச்சுங்கய்யா, என் பணம் கிடையாதுயா, உங்கள்கிட்ட வேலை பார்க்குறியா அப்படின்னாப்புல. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறார், எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், என் பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேருக்கு ஒப்படைச்சிடுவோம், நானும் நீனுமே அவன்கிட்டே இருப்போம், என் ஒய்ஃப் இருக்காங்க, உனக்கும் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவன் சேர்ந்து இருப்போம், நல்லபடியாக இருப்போம், கிருஷ்ண ஜெயந்தி நல்லா கொண்டாடுவோமா அப்படின்றது. கிருஷ்ண ஜெயந்தியை இருவரும் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். சரி, இப்போ நான் எதுக்காக சொன்னேன் இந்த கதையை, ஒரு கதைக்காக தான் சொன்னேன். நான் 5-6 கிருஷ்ணரை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. என் வாழ்க்கையில் நான் 5-6 கிருஷ்ணரை பார்த்துருக்கிறேன். முதல்ல நான் பார்த்தது பிகாம் படிக்கிறதுக்காக நான் ஒரு சத்திரத்தில் சேர வேண்டியிருந்தது. அந்த சத்திரத்தில் சேர்த்து விட்டவன் ஒரு கண்ணன், அவன் சின்ன கண்ணனே பேர், அவனே கிருஷ்ணன் தான், சின்ன கண்ணன். அவன் இல்லை என்றால் நான் படித்திருக்க முடியாது. சரி, படித்து முடித்தேன், வேலைக்கு போனேன், வேலை கிடைக்கவில்லை, ரொம்ப சிரமப்பட்டிருந்தேன். அப்போ அங்கேயும் பொறுக்கியிருந்தேன். அப்பொழுது ஒரு கிருஷ்ணன் என்னை அழைத்து கொண்டு கல்கத்தா சென்றார். அந்த கிருஷ்ணனுக்கு பெயர் தான் ராமநாதன் என்று பெயர். அவர் ஒரு மாபெரும் கிருஷ்ணர். சரி, அடுத்தபடியாக வெளிநாடு போனேன். வெளிநாட்டில் பொறுத்த ஒரு மராட்டிய கிருஷ்ணன், அவர் பேர் நெரூர்கர்னு பேர். அவர் தான் அந்த வெளிநாட்டுக்கு நான் கால் வைப்பதற்கு காரணமானவர். சரி, அதுக்கப்புறமா எனக்கு புற்றுநோய் வந்துடுது. வந்தாக்க நான் எபோட் டு பி டிஸ்மிஸ்டு, ஏன்னா என் வேலை செய்ய முடியாது, நிலைமை அப்படி. அப்போ 6 பயங்கரமாக வெள்ளத்தை ஓடுறது, நான் ஒரு காலை வச்சா இழுத்துட்டு போயிடும். அப்புறம் காலை வச்சு வைக்கிற சமயத்தில் ஒருத்தர் பிடிச்சி இழுத்து காப்பாற்றுறாரு. அவர் பெயர் கண்ணன் என்று பெயர், கண்ணன் சுப்பிரமணியன். அவரும் ஒரு கிருஷ்ணன், அவரும் என்னை காப்பாற்றினார். நான் அங்கே 8 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா இதை விட நான் பார்த்தது மிகவும் உயர்ந்தது ராதாகிருஷ்ணன். அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. அவர் யாருனாக்க உயர்ந்தது சௌமியா அவர்களும் CK ஸ்ரீனிவாசன் தம்பதியர்களும் ராதாகிருஷ்ண தம்பதியர்கள் ஈக்குவலானவர்கள். அவர்களை நான் மறக்கவே முடியாத தம்பதியர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரியாச்சா, எவ்வளோ கிருஷ்ணன் நான் பார்த்துக்க பார்த்தீங்களா. இப்பொழுது இன்னமும் எனக்கு உத்வேகம் கொடுத்து என் எழுத்து பணிக்கும் புத்தக பணிக்கும் ஊக்கம் கொடுத்து என்னை ஒரு மாதிரியாக நிலைமை நிற்க வச்சுக்கான்னா அதற்கு காரணம் நடமாடக்கூடிய வள்ளல், கடையேழு வள்ளல் தெரியும் இல்லையா, 8வது வள்ளலாக நான் நினைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடியவர் உயர்ந்த ராஜேந்திரன் அவர்கள். அவர்களும் இன்றைக்கு நடமாடும் கண்ணனாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன கண்ணன்லேயே ஒரு கண்ணன் தான் இறந்து போயிட்டார், ராமநாதன் ஒருத்தர். பாக்கி எல்லா கண்ணன்களுமே இப்போ இருக்கிறார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? ஆகியனால வாழ்க்கையில் அவரவர்கள் கண்ணனையும் பலராமனையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நினைவில் கொள்வதிலையோ ஞாபகப்படுத்திக் தெரியாது. நினைவில் கொடுத்துப்பார்கள், எல்லோருக்குமே இறை அனுபவம் கிடைக்கும். இதுதான் எனக்கு கிருஷ்ண ஜெயந்தியுடைய உங்களுக்கு செய்தி. ஓகே, பாய்.